வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் devil is after our faith. எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. The faith is the substance of things hoped for and evidence of things not seen. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும்போது 3 வகையாக இந்த விசுவாசத்தை நாங்கள் பிரிக்கலாம். இன்னும் அநேக விசுவாசங்களை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கற்பித்த போது, தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களுக்கு கற்பித்த போது அநேக விசுவாசத்தின் வேறு வேறு காரியங்களை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக நாங்கள் விசுவாசத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நாங்கள் சேவிங் ஃபெய்த். நாங்கள் ஒரு காரியத்தை நம்பி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இறந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய ரத்தம் எங்களுடைய பாவத்தை கழுவுகிறது நாங்கள் நம்பி அதை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அது சேவிங் ஃபெய்த்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3:14 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் மீது நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அப்படியாக நாங்கள் ஆக்டிவ் ஃபெய்த்தாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த விசுவாசத்திலே நாங்கள் கட்டி எழுப்புகிறோம். அதன்படி நாங்கள் நடக்கிறோம். ஆனால் தமிழில் ஒரு காரியம் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகளிலே விசுவாசம் என்று போடப்பட்டிருக்கிறது. அது விசுவாசம் அல்ல, அது ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்பக்கூடிய தன்மை, உண்மைத்தன்மை. அது ஆவியின் கனியிலே சொல்லப்பட்ட, தமிழில் விசுவாசம் இருக்கிறது, ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஃபெய்த்ஃபுல்னஸ். எவ்வளவு தூரம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆவியின் கனியாக இருக்கிறது. அடுத்ததான விசுவாசம் வரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும்போது நாங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்கள், அதாவது அற்புதங்களும் அடையாளங்களும் இயற்கை கற்பாப்பட்ட காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் திங்ஸை செய்வதற்கு நமக்கு அந்த வரத்திலே காணப்படுகிற விசுவாசம் தேவையாக இருக்கிறது. இந்த 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஆனால் பிசாசு நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக செயற்பட்டு வருகிறான். நம்மிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை அவன் எடுத்து விட்டான் என்று சொன்னான், அது அவன் பெற்றுக்கொள்கிற வெற்றியா இருக்கிறது, எங்களுக்கு வருகிற தோல்வியா இருக்கிறது. இன்னும் சில விசுவாசங்களை நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளை, லிட்டில் ஃபெய்த்தை பற்றி பேசியிருக்கிறார், கடுகளவு விசுவாசத்தை பற்றி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வளர்கிற விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அநேக விசுவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்படியாக பேதுரு சொல்கிறார், நீங்கள் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். விசுவாசத்திலே உறுதியாக, steadfast in your faith, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே இவர்கள் விசுவாசத்தை இழந்து போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பாடுகள், உபத்திரவங்களும் பாடுகளும் வரும்போது நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகிறோம். தேவன் மீது நாங்கள் வைக்கிற விசுவாசத்தை இழந்து போகிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் அதை நாங்கள் நம்ப முடியாமல் போகிறோம் என்றால், அப்படியான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. இங்கே பேதுரு சொல்லுகிறார், பிசாசு அப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்மை விசுவாசத்திலிருந்து விலகி போவதற்கு அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற காரியம், உடைய விசுவாசத்திலே நிலைத்து நில்லுங்கள், உறுதியாயிருங்கள். steadfast in your faith. உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள். இன்றைய நாளில் அந்த உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், யார் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பான் என்று அந்த வைராக்கியம் இன்றைய நாளில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும். நீங்கள் விசுவாசத்தை இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடி அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்புவாராக. ஏன் அவர்களுடைய விசுவாசம் இங்கே இழந்து போகப்படுகிறது? அவர்கள் ஏன் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், பேதுரு அதற்குரிய காரணத்தையும் சொல்கிறார். அவர்களுக்கு உபத்திரமும் பாடுகளும் வரும்போது, அப்பொழுது நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக என்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்கிற, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பின்பு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க. அவன் சொல்லுகிற பொய்கள் ஒன்றும் நம்பாதீர்கள், அவன் போடுகிற கலைகளை ஒன்றும் முளைக்க விடாதீர்கள். உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மைண்டிலே அவன் போடுகிற காரியங்களை முளைக்க விடாதீர்கள். விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இப்படியாக சொல்றார். இந்த பேதுருதான் இந்த நிருபத்தை பின்னாலே எழுதியிருக்கார். இந்த பேதுரு ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவருக்கு மிக முக்கியமான ஒரு சீஷனாக அவர் இருந்ததை பார்க்க முடிகிறது. அந்த பேதுருக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் இங்கே என்னவென்று சொன்னால் லூக்கா 22:31 சொல்கிறது. பின்னும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இங்கே இவர் சொல்லுகிற காரியம் என்ன? பிசாசு உங்களை பாடுபடுத்த போகிறான், பிசாசு உங்களை சோதனைக்கு உட்படுத்த போகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நான் உன்னுடைய விசுவாசத்துக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக, அவன் விசுவாசத்திலிருந்து விலகி போய்விடாதபடி உறுதியாய் நிற்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவுக்காக ஜெபித்தது. அவர்கள் எல்லோரையும் பிசாசு சோதிப்பதற்கு கேட்டுக்கொண்டார். ஆனால் பேதுருடைய விசுவாசம் இழந்து போகாதபடி, அவன் விசுவாசத்திலே அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் நீங்க சொல்வதை பார்க்க முடியுது. அதே பேதுருதான் பிற்பாடு நிருபத்தை எழுதும் போது, நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்திருங்கள் என்றால் அந்த போன பாடுகள், அவர் கடந்து வந்த பாதை அவருடைய அனுபவமாக இப்பொழுது எழுதுகிறார். அப்பொழுது அவர் கொண்டும் தெரியாது, இப்பொழுது அவருடைய நிருபத்திலே என்னுடைய அனுபவமாக எழுதுகிறார். நீங்கள் உறுதியாய் நின்று எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெபித்தாரோ அதனால் நான் விசுவாசத்தை இழந்து போகாம உறுதியா இருந்தேனோ, எப்படியாக ஆண்டவரை மறுதளித்தாலும் மறுபடியும் நான் அவர் பக்கமாக சேர்ந்து கொண்டேனோ, அந்த விசுவாசத்துக்காக ஆண்டவர் ஜெபித்தபடியினால் நான் இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை மறுதளிக்கும் போது பேதுரு சொல்கிறார், எனக்கு அவரை யார் என்று தெரியாது. அதாவது இப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம், நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம். இயேசு யார் என்றே தெரியாத நிலைமைக்கு நம்மை கொண்டு போவதற்கு பிசாசு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஆனால் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். நாங்கள் இயேசுவை மறுதளிக்கத்தக்கதாக, எங்களுடைய விசுவாசத்தை மறுதளிக்கத்தக்கதாக, ஆண்டுடைய வார்த்தை மீது நாங்கள் நம்பிக்கை இழக்கத்தக்கதாக அநேக பாடுகள் நான் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் அநேக பாடுகளை கொண்டு வருவான், அநேக உபத்திரவங்களை கொண்டு வருவான். ஆனால் உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பிதாவிடத்தில் பேசுகிறவராய் இருக்கிறார். நாங்களே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, ஆண்டவரே நம்முடைய விசுவாசம் நான் இழந்து போகாதபடி இன்னும் என்னுடைய விசுவாசத்திலே கட்டி எழுப்பும் கர்த்தாவே என்று நாங்களும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும் போது நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் வார்த்தைகள் வரும்போது பிசாசானவர் அங்கே சொல்லப்பட்டிருக்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே எப்பொழுது நம்முடைய இருதயத்திலே விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே போகாதபடி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்சிகள் எப்போது இந்த வசனத்தை பொறுக்கலாம் என்று அவர்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அது வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளா இருந்தால் அது பட்சிகள் அதை பட்சிக்கிறதுக்கு அவைகள் காத்து கொண்டிருக்கிறது. பிசாசு நம்முடைய இருதயத்தில் அது சுவிசேஷத்துக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடி, நாங்கள் அதை விசுவாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசு எப்பொழுதும் அந்த பட்சியை போல அந்த வசனத்தை பறிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வழியோரமாக விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறது. இன்னும் ஒரு வகை மனுஷர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கடின கற்பானைகளிலே விதைக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயம் கடினமா இருந்தவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வசனத்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உபத்திரவங்களும் பாடுகளும் வரும்போது அவர்களால் நிலைநிறுத்த முடியவில்லை. அந்த வசனம் அவரிடத்திலே கிரியை செய்ய முடியவில்லை. அந்த கற்பாறை போல அவருடைய இருதயம் இருந்தபடியினால் அந்த வசனங்கள் அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை. அவர்களை தேவனுடைய தேவனுக்கேற்ற வகையிலே வாழ அவர்கள் அனுபவிக்கவில்லை. அதை தடை செய்கிறதா இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்முடைய கல்லான இருதயங்களை சதையான இருதயங்களாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மனுஷனால் கூடாத எல்லாம் தேவனால் கூடுகிற காரியமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாய் இருந்தால் இந்த உபத்திரவங்கள் நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக அந்த வசனங்கள் நம்மிடத்திலே வேர் கொள்ள முடியாததா இருந்தால், அல்லது அதுக்குரிய பலனை கொடுக்க
முடியாததா இருந்தால் நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் நம்மளுடைய இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். அவரால் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கல்லான இருதயத்தை சதையான நிலமாக மாற்ற, நான் கற்பாறை போல இருக்கிறதே நல்ல நிலமாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நாங்கள் விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படத்தக்கதாக, நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கத்தக்கதாக அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகிய நாளிலே எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் நாங்கள் விசுவாசமா இருக்கும்படியாக, அவர் யார் என்று தெரியாது நாங்கள் சொல்லாத படிக்க, இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல என்று நாங்கள் சொல்லாத படிக்க, அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும்படியாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.